அழகான 3 குட்டி ஆடு. ஒரு 3 4 3 குட்டி ஒரு தாயாடு. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிச்சாடாச்சு? 31 முடிஞ்சது. எந்த ஊருக்கு? லிங்கம்பட்டி. 3 குட்டி ஆடு அதான் வேணும்னு வந்தீங்களா? ஆமா ஆமா அதான் வேணும் வந்தேன். 3 குட்டினா பால் இருக்கா? பால் இருக்கு இருக்கு. 30 ரூபா தாண்டி வாங்கிருக்கீங்க. இந்த அமௌண்ட் எவ்வளவு நாள் எடுக்கலாம்? 2 கிடா குட்டி இருக்கு, அதுதான் லாபம். அதுல இருந்து எடுக்கலாம். இல்ல எல்லாரும் 1 குட்டி ஆடு 2 குட்டி ஆடு தான் வாங்குவாங்க. 3 குட்டி ஆடு தான் வேணும். தொடர்ந்து வட்ட 3 குட்டி போடுமா? போடும் வாய்ப்பு இருக்குன்னா அருப்போட்ட பக்கத்துல திருவனந்தபுரத்துல இருந்து வரோம். ஓகே, குடும்பத்தோட வந்து மாதிரி இருக்கா? எதுக்காக? ஆமா, ஆட்டு குட்டிக்காக தான், ஆட்டு பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எட்டயபுரத்துக்கு தான் ஃபர்ஸ்டா? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இல்ல, இது வந்து முன்ன வந்து இப்ப கொள்ள வருஷம் ஆச்சு, அது சொல்ல முடியாது இத்தனை வருஷம் ஆச்சுன்னு. இதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். அப்போ வாங்கின குட்டிகள்லாம் எப்படி இருக்கு? என்ன நிலைமை எப்படி இருக்கு? அப்ப வந்து அந்த யாவசக்தி இல்ல, அப்போ வந்து ஆடு பிடிக்க வந்திருந்தோம். இப்போ வந்து கிடா குட்டி பிடிக்க வந்திருக்கோம். என்ன காரணம் கிடாவுக்கு மாறிட்டீங்க? கிடா குட்டி மாறிட்டோம்னா இது வந்து வீட்டு வளர்ப்புக்காக, அதனாலதான் சரி பிடிச்சு போடுவோம் சொல்லிட்டு ஒரு 4 குட்டி வந்து பிடிச்சு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிச்சது? அவங்க சொன்ன வந்து 15 ரூபா வரை சொன்னாங்க. ஒரு குட்டி வந்து 15 ரூபா சொன்னாங்க. நாங்க வந்து 4 குட்டி சேர்ந்து 40 ரூபான்னு பிடிச்சிருக்கோம். ஒரு குட்டி 10,000 ரூபா தான். ஆமா. இது எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன பிளான்? குறைஞ்சது ஒரு 6 மாசம் 8 மாசம் வரை வளர்க்கலாம். நீங்க வளர்க்க போறீங்களா? அக்கா வளர்ப்பாங்களா? இல்ல, 2 பேருமே தான் பாடுபட முடியும், ஒரு ஆள் பாடுபட முடியாது. கஷ்டம். ஆமா. இட வசதிலாம் இருக்கா? தண்ணி வசதி, தோட்டம்? பரவாயில்ல. தோட்டங்கள்ல நம்மள மாதிரி கிராமம் தானே, தோட்டங்கள் வசதி இல்ல. நம்ம வந்து கொலைகள் வந்து போய் புடியும் போட்டு வளர்த்துக்கலாம். சரி, ஒரு ஆடு வெளியே போய் சம்பாதிக்க ஒரு 500,000 ரூபாய் சம்பாதிக்கன்னு வச்சுங்களேன், அந்த சம்பளம் இந்த ஆடு வளர்ப்புல கிடைக்குமா? 2 கூட தான் காசு கிடைக்கும். அது அன்றாட கூலி. ஓ, இது மொத்தமா கிடைக்கும், அது அன்னன்னைக்கு கிடைக்கும். அதுதான் இது, வேற ஒண்ணு வித்தியாசம் இல்ல. இதுல 500 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் டெய்லி. பாடுபடாம கிடைக்கிற வாய்ப்பு கம்மி தான். சரி, வேற என்ன தொழில் பாக்குறீங்க நீங்க? வேற தொழில் வந்து கூலி தொழில், கொத்தனார் வேலைக்கு போவேன். கொத்தனார் பிளஸ் ஆடு வளர்ப்பு. ஆமா. எட்டையாவது ஆடு வந்து நீளம் அதிகம், பாத்தி அதிகம், நல்ல நீள வளம் ஜம்முன்னு இருக்கு. ஆமா. அதனாலதான் சரி நம்ம 8000 வந்துட்டு போவோம் சொல்லிட்டு வர்றது போறது. அழகான பொடி குட்டி. அண்ணாஜி, என்ன காரணம் இப்படி பொடி குட்டி வாங்குறீங்க? வீட்டுல பால் மாடு கிடக்கு, அதனால ஒரு ஆசைக்கு வாங்கி வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகுது. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் செம்பரி ஆடு கிடக்கு. என்ன காரணம் செம்பரிக்கு இறக்கிருக்கீங்க? ஆக அழகா இருந்துச்சு. 2வது வந்து வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. இல்ல 5 ரூபா சொன்னாங்க, நான் 3,500 கொடுத்தேன். எப்படி நல்ல வர்க்கம் தானே இது? நல்ல வர்க்கம். அவர் யாருக்குமே சொல்லிட்டு இருந்தாருன்னா? ஆமா, நல்ல பருவட்டு வரும். பிறந்து எவ்வளவு நாள் இருக்கும்? நேத்தான் ஈனிச்சான், ஒரு நாளுக்குள்ள தான் சொன்னாப்ல. 2 குட்டி வர்க்கம்னு சொன்ன மாதிரி இருந்தா இல்லையா? ஆமா, 2 குட்டி வர்க்கம் தான். இதுக்கு பிறகு 2 குட்டி போடுமோ? அது தெரியல, அவங்க ஒரு பிறகு அப்படிதான் வாய்ப்பு இருக்கு. 2 என்ன குட்டி? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? ஒரு பொம்மரி, ஒரு கிடா குட்டி, உலக்குடி. தூத்துக்குடி மாவட்டம். வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்க? என்ன ரகங்களெல்லாம்? பால் மாடு 1 கிடக்கு, ஆடு ஒரு 10 ஆடு கிடக்கு, வெள்ளாடு. அது மேய்க்கிறதெல்லாம் யாரு? வீட்டுல தான் பெரியவங்க மேய்ப்பாங்க. நீங்க என்ன தொழில் போறீங்க? டிரைவர் தான். டிரைவர். நீங்க கண்டிப்பா வாங்கணும்னு வந்தீங்களா? சும்மா நினைச்ச மாதிரி அமைஞ்சிருக்கா? ஆமா, நினைச்ச மாதிரி கிடைச்சிருக்கு. ஒரு நாள்னா இன்னும் வளர்க்க கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் இல்ல? வளர்த்த அனுபவம் இருக்கா? அது இருக்கு. இந்த மாதிரி குட்டி வெள்ளாட்டு குட்டி வாங்கிட்டு போய் வளர்த்துருக்கு. சரி, புல்லுலாம் எவ்வளவு நாள் கழிச்சு கடிக்க வேண்டாச்சு? புல்லு கடிக்கலாம் 1 மாதம் ஆகும்னு சொன்னாங்க. 3,500? ஆமா, 3,500. எப்படி இருக்கு? விலை கூடுதலா குறைவா? அவங்க 5,500 சொன்னாங்க, 5 ரூபா சொன்னாங்க, நான் 3,500 கொடுத்தேன். பரவாயில்ல, 1,500 குறைச்சு வாங்கி. நல்ல பொருள். மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டமா? ஆமா, சந்தையை பாக்கணும்ல, எட்டயபுரத்தை பாக்கணும். ஆமா. ஓகே, அங்க எத்தனை குட்டிகள் ஆடுகள் வளர்க்கீங்க? ஒரு 30 ஆடு கொடியாடு இருக்கு. அங்கேயும் கொடியாடு தானா? ஆமா. அங்க உள்ள கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கால் போட்டு மேய்தே இட வசதி தான் இருக்கு. இருக்கு. 30,000 சொன்னாங்க, 25,000 வாங்கிருக்கோம். 25 பரவாயில்லையா? பரவாயில்ல. வயசு எதுவும் தெரியாது, 6 பல்லு. அங்க கிடா இல்லையா யாருக்கு? இல்ல, ஆட்டுக்கு எந்த பெரிய கிடா தான் வேணும், அங்க வந்துரும். அங்க பருவட்டு கிடா இல்ல? கிடையாது. சரி, எத்தனை கிடா பாத்துட்டு செலக்ட் பண்ணீங்க? ஒரு 30 கிடாய் பாத்துருப்போம், இதான் செலக்ட் பண்ணிருக்கோம். இதே மாதிரி இருந்துச்சு எல்லா கிடாயும்? இல்ல, இதே மாதிரி இருந்தது. உயரம் எவ்வளவு? நெஞ்சு எடுத்து இருமா? இருக்கு. பாப்போம். நெஞ்சு எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட நெஞ்சு எடுத்து வருதுன்னா? இந்த கலர் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு, கலர் பிடிச்சிருக்கு. நல்லா புளியம்பூர் கிடானா? ஆமா. எதுல போட்டு கொண்டு போவீங்க? ஸ்கார்பியோ கார். கார்ல போட்டு கொண்டு போய் இந்த ஒண்ணு தானே? வேற எதுவும் வாங்குனீங்க? ஒண்ணே ஒண்ணு கிடா மட்டும் தான் முடியும். திண்டுக்கல்ல கெண்டையகொண்டனூர்ல இருந்து வரேன், கிராமத்துல இருந்து வரேன். முன்னாடி வந்து எங்களுக்கு போன்ல யூடியூப்ல பார்த்து பொட்டாடு வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால போன தடவை வந்து 2 குட்டி வாங்கிட்டு போனோம். அந்த குட்டிகள் எப்படி? அந்த குட்டி நல்லா இருக்கு, வளர்ந்துருக்கு. சரின்ட்டு திரும்பி ஒரு ஆசை வந்துச்சு. திரும்பி வந்து இப்ப பெரிய ஆடு 1, ஒரு குட்டி 1, பால் குடிக்கிற மாதிரி குட்டி 2 வாங்கினோம். இது வந்து 7,000 ரூபாய்க்கு சொன்னாங்க.
நாங்க வந்து 6500 சொல்லி முடிச்சிருக்கோம். கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு, வாங்குறதுக்கு வந்து முடியல. கொஞ்சம் விலை குறைஞ்சா சூப்பரா விலை வந்து கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும். எட்டயபுரம் ஆடுகள் அங்க எப்படி இருக்கு? அங்கிட்டு வந்து கிளைமேட்டுக்கு அந்த சைடுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் அந்த சைடுல வந்து இந்த மாதிரி ஆடுகள் இல்ல. இதை பார்த்த உடனே ஒரு கவர்ச்சியா இருக்கனால வந்து வாங்கலான்ட்டு வந்தேன் இந்த சைடு. உங்க ஆடுகளை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க அங்க உங்க ஊர்ல? இந்த ஆடு பெருசு இன்னும் வாங்கிட்டு போல, இப்ப வாங்கிட்டு போறது பெருசா தான் இருக்கு. பார்த்தா அதை பத்தி நான் அடுத்து வரப்ப உங்களுக்கு அப்டேட் நல்ல ஒப்பீனியன் இருக்கும். சரி, செம்மறி வாங்கியிருக்கீங்க, வெள்ளாடு வாங்காம? இது முட்டுக்கடைன்னு சொல்லி சொன்னாங்க. முன்னாடி ஒண்ணு வாங்கினேன், அது 2500 ரூபாய்க்கு வாங்கினேன். அது வந்து வேற ரகம்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நம்ம முட்டுக்கடைன்னு சொல்லவுமே சரி வாங்கி பாக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சுன்னு வாங்கினேன். வீட்டுல வாங்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கினேன். முட்டுக்கடா டீம் இருக்கா? இன்னும் டீம்லாம் இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கின. ஒரு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறீங்க? ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறேன். இப்ப எத்தனை பேர் வந்தீங்க? எதுல வந்தீங்க? நாங்க வந்து கார்ல வந்தோம். நாங்க ஒரு 4-5 பேர் வந்தோம். எல்லாம் திருப்தியா பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்தோம். பாக்குறதுக்கே எல்லாம் பாக்குறதெல்லாம் வாங்கணும் போலயே தோணுது. பட் அவ்வளவுக்கு காசு இல்ல நம்ம கிட்ட. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 2 குட்டி. ஒரு குட்டி 2000 ரூபாய். 2 4 பரவாயில்லையே, நல்லா சௌரியமா வாங்கிருக்கா கடா குட்டி. எப்படி கொடுத்தாங்க? எவ்வளவு சொன்னாங்க? சொன்னவல அது 5 ரூபா சொன்னாங்க. அதுல இருந்து 2 ரூபா மாத்திட்டீங்க. சூப்பர். வடக்கு திட்டம் ஆடா? ரெண்டுமே ஆடுதானா? இந்த ஆடுதான். 6500 அமைச்சு 8500. 8000 ரூபாய். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? 30 ஆடு வாங்கணும். அதுக்குள்ள கிடா கிடக்குதா? பருவட்டி கிடா இல்ல கடை இல்ல. சின்ன வாங்கணும்ல. கிடா இல்லன்னா தவப்பம் இல்லன்னா போச்சா? வாங்கணும் கடை வாங்கணும். பருவட்டி கிடா வாங்கணும். ஆடு 2 சென்னையா இருக்கா? நல்ல விலை சௌரியமா முடிச்ச மாதிரி, விலை குறைச்சு முடிச்ச மாதிரி. எப்படி கிடைச்சது உங்களுக்கு? லேட்டா விலை குறைஞ்சிட்டோம். ஆனா சூப்பர் கிடாய்களா வாங்கிருக்கலாம். என்ன காரணம்? ஃபுல்லா வளர்ப்புக்கு தானே. இவ்வளவு பெரிய கிடா வாங்கி வளர்க்க முடியுமா? வளர்ப்புக்கு தான், எல்லாம் தீபாவளிக்கு தான். 1 மாசம் வளர்த்து தீபாவளிக்கு போட்டு. எந்த ஊர் அண்ணாச்சி? நமக்கு விருந்தாருண்ணே. உங்க ஏரியால செம்மறி தான் ஓடுமா? ஓடும் நல்லா ஓடும். ஆனா எப்படி வாங்குனீங்க? எடை போட்டு வாங்குனீங்களா? கண் மதிப்பு? அப்படியே கண் மதிப்பு தானே, கை மதிப்பு தான். ஒண்ணு எவ்வளவு வருது ரேட்டு இன்னைக்கு? இது 15, அது 12. 12. என்ன ரகங்கள்? இது கருவா, இது நாடு, அது வெளிச்சி. கறிக்கடை எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்லண்ணே, நம்ம வளர்த்து அப்படியே கொடுக்கறதான். நம்மள்ட்ட ஒரு 15 குட்டி இருக்குண்ணே. ஆனா இது ஒரு 18 கிலோ இருக்கும்ண்ணே. இது 15 இருக்கும், அது 15 இருக்கும்ண்ணே. கறி மதிப்பு மட்டும். இந்த வருஷம் செம்மறி வந்து ரொம்ப விலை மலிவுங்காங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே, நார்மல் தான். வித்துறலாம். நாங்க பேரேர் பக்கத்துல மேலப்பட்டி. எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க நீங்க? ஒண்ணுதான். இந்த ஒண்ணுதான். சரி, கிடா குட்டியா பெட்ட குட்டியா? கெடா குட்டி. 7500 சொன்னாங்க. 6 ரூபா புரோக்கர் நீங்க வாங்கிட்டீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது? இது நல்லா போனா 2 மாசம் குட்டியா இருக்கும். இது எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? என்ன பிளான், என்ன ஐடியா? இது இன்னும் 1 வருஷத்துல வைப்பேன். 1 வருஷம் வளர்த்து வைப்பீங்க? முன்னாடி இப்படி வளர்த்து வித்துருக்கீங்களா? வளர்த்து ஆடு மாடு கிடக்கு நிறைய. 30 குட்டி ஊர்ல வளர்க்குறோம். சூப்பர். கிடா குட்டி வளர்க்குறோம், ஆடு செம்பரி ஆடு வளர்க்குறோம். என்ன தீவனம் குடிப்பீங்க? பெஸ்டான என்ன தீவனம்? மேய்ச்சல் தானே. மேய்ச்சல், அரிசி, கோதுமை தோடு. வெறும் மேய்ச்சல்லாம் வளர இல்ல மேய்ச்சல் பருத்தி அது இருக்குல்ல, கோதுமை தோடு போட்டா நல்லா கப்புன்னு உண்டாயிருமா? வேற என்ன வேலை பாக்கீங்க? நாங்க வந்து தேங்காய் வெட்டுறோம். பனைமரம். பனைமரம். ஆமா, பனைமரத்துல இப்ப நல்ல வருமானம் இல்ல. 1 கிலோ கருப்பட்டி 400 ரூபா 500 ரூபா. போதும். உண்மைதான், நல்ல வருமானம் கிடைக்கும். இளைஞர்கள் அந்த தொழில செய்யலாமா? நாங்க எல்லாம் பூராமே இளவட்ட பையன் தான். அப்படியா? எல்லாம் பனைமரம் எல்லாமே மேலப்பட்டி பூராமே பனைமரம் தான் ஏறோம். இப்ப தேங்காய் வெட்டுறோம். எல்லா வேலையுமே நாங்க பார்ப்போம். அது போக ஆடு வளர்ப்பு. காலையில அந்த தொழில் பண்ணுவோம். வீட்லயும் அப்பா அம்மா இருக்காங்க, அந்த தொழில் பண்ணுவாங்க. எல்லாம் படிச்சிருக்கீங்களா? காலேஜ் படிச்சிருக்கேன். சூப்பர் 3 வருஷம் காலேஜ் முடிச்சு இப்ப இதுல இறங்கிருக்கேன். மாசம் 30,000 கண்டிப்பா வாங்கலாம். வரும். இளைஞர்கள் செய்யலாம். செய்யலாம். தம்பி 2 செம்மறியா? ஆமாண்ணே. எத்தனை மாசம் குட்டிகள்? 1 மாசம் குட்டி இருக்கணே. பால் கொடுக்க வேண்டிய இருக்குமா? இது கொலை கடிக்கும். 2 7500. 2 சேர்த்து 7500. பரவாயில்லையா? என்ன குட்டி? கிடா குட்டியா பெட்ட குட்டியா? 2 கிடானே. 2 கிடா குட்டி. இது என்ன பிளான்? எவ்வளவு நாள் வளர்க்கலாம்? என்ன ஐடியா இது? எங்க அப்பா முன்னாடியே ஆசைப்படுவாங்க. மாடு, ஆடு, அடி. வீட்டு வளர்ப்பீங்களா இல்லாட்டா வேற? நாங்க வளர்ப்பு தான். வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க? யாரும் கேட்டாலும் கொடுத்துடலாம். யாருமே செம்மறி கிடக்கா வீட்டுல? இப்பதானே ஸ்டார்டிங். இதான் புதுசா ஸ்டார்டிங்னா செம்மறி. இன்னைக்கு சந்தைக்கு வந்து சரியான காக்குடா. லாத்திகுளம். விளாத்திக்குளம். ஆட்டுக்கு எத்தனை ஆடு வளர்க்கீங்க அங்க? 20 ஆடு. கடைசியில் முடிஞ்சது? முடிச்சு 32. அது பார்த்தவங்களுக்கு பிடிக்கிறத கடைசியில் பிடிச்சது. மனசுக்கு முடிச்சிட்டு வயசு 4 பல்லு. 4 பல்லு. ஒரு 2 வருஷம் கிடாதான். 2 வருஷம் கடா. ஜம்முன்னு இருக்கும் ஆட்டுக்கு. கலர் என்ன கலர்? புளியம்பூர். சிவகாசி பக்கம் சின்னகாமன்பட்டி. வியாபாரியா மாறிட்டீங்க? ஆமா. ஒரு ஆடு ஒரு குட்டி. ஆமா. ஆனா இது ஒரு குட்டி உண்டா 2 குட்டியா? 2 குட்டி, ஒரு குட்டி வீட்டுல வச்சுக்கிட்டாங்க. 15 ரூபா சொன்னாங்க. நான் 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். என்ன ரகம் இது? கொடியாடா கன்னியாடா? இது வந்து கொடியாடு தான்.
கொடியாடு தான். ஆமா கொடியாடு. இல்ல கோடு இருக்கா? கன்னி உள்ள கோடு இருக்குதா? லைட்டா கண்ணி கோடு இருக்கு. கிராஸ். கிராஸ். சரி, இளைஞரா இருக்கீங்க, எப்படி இந்த தொழில வந்தீங்க? ஆடு வளர்ப்புல சொல்றா. ஒரு ஆர்வம் தானே. சின்ன வயசுல இருந்தே பக்கத்துல வீட்டு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் கொட்டி வளர்த்துருந்தாங்க. அதை பார்த்து நமக்குள்ள ஒரு ஆசை. எவ்வளவு நாளா வியாபாரம் பண்றீங்க? இப்ப 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். எப்படி இருக்கு? ஓரளவு ஜெயிச்சிங்களா வியாபாரத்துல? ஓரளவு பரவாயில்ல. வந்த புதுசுல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. படிச்சிட்டீங்க. எவ்வளவு வாங்குனீங்க? இப்ப இது வந்து 13 ரூபாய்க்கு முடிச்சுக்கிறேன். எவ்வளவுனா குடுப்பீங்க யாரும் கேட்டாலும்? கேட்டா கொடுக்காம இல்ல. ஒரு தீபாவளி ஒட்டி குட்டி கொஞ்சம் பெருக்குட்டி ஆனோடனே அப்ப ஆட்டை சண்டை பிடிச்சுன்னா ஆட்டை வெட்டிட்டு தனித்தனியா அதான் லாபம். அதான் சார் நான் பேசிக்கலா ஃப்ரம் தூத்துக்குடினா. தூத்துக்குடி. ஆமா, நம்ம பண்ண மணியாச்சி பக்கம் கொத்தாளி கிராமம் அமிர்தம் இயற்கை பண்ணை. பண்ணையில நம்ம பண்ணையில 200க்கு மேல இருக்குங்க. தாயாடுகள் நிறைய இருக்கு. இது நம்ம கோயில் கொடைக்காக இப்போ வளர்க்க ஆரம்பிச்சாதான் பங்குனி மாசத்துல இருந்து கொடுக்குற மாதிரி ஒரு 200 குட்டியாவது குறைஞ்சது சேர்க்கணும் அப்படிங்கிறது டார்கெட். அதுக்கு தான் பண்ணிட்டு. ஆமா, நம்ம ஒன்லி கொடியாடி பிரீடு மட்டும்தான், பியூரா அந்த பிரீடு மட்டும்தான். இது வேற எந்த பிரீடுமே நம்ம கிட்ட கிடையாது. என்ன காரணம் சார் கொடியாடு? சார் அதோட ஒரு பேஷன் தான் நமக்கு அந்த பிரீடு பிடிக்கும். ஏன்னா இது எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்லயா, நம்ம நேட்டிவ் பிரீடு. அதனால இது 9.5 சொல்லி 8ன்னு முடிச்சிருக்கு சார். ஒரு குட்டி 8000. இனிமே இதை தாண்டி ஜெயிக்கணுமா? ஆமா, இது கொஞ்சம் அதிகம் தான். பட் இந்த நேரத்துல இது இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் கூட நல்ல குட்டி தான். நல்ல குட்டியா? ஓகே. ஆமா. எப்படி சொல்றீங்க நல்ல குட்டினா? எப்படி சார்? நீள வாழம்? ஆமா, அதோட வால் தொகை, கால் கணம் எல்லாமே நல்லா. இந்த ஒரு குட்டி மட்டும் கொஞ்சம் சாதாரணமா தெரியுது. மத்த 2 குட்டி ரொம்ப நல்ல குட்டி. கொடியாடு பிரீடு தான் உண்மையிலே ஒரிஜினல் கொடியாடு பிரீடு தானே அது? ஆமா, இந்த 2 நல்லா இருக்கு. இதுவும் சரியா வந்துரும் அப்படிங்கறது ஒரு கணக்கு. நாங்க பாரிச்சத்திரம் பக்கம் திப்பலமேட்ல இருந்து வந்துட்டோம். தென்காசி மாவட்டம். ஆமா, திப்பலமேட்டி வீடியோ பார்த்து வந்திருக்கோம். ஆடு நல்லா நீட்டு போக நல்லா இருக்கு. ஆடு சூப்பரா இருக்கு. பெரிய சைஸ் ஆடு வேணும். ஆமா, பெரிய சைஸ் ஆடு நல்லா அமைஞ்சிருக்கு ஆடும். உங்க மாவட்டத்துல கிடைக்காதா? தென்காசி மாவட்டத்துல அங்க கிடைக்குன்னா கட்ட ஜாதியா இருக்கும். அவ்வளவு விசேஷமா இல்ல. விசேஷமா இருக்காது. அது நீங்க யூடியூப்பை பார்த்தா இந்த ஆட்டோட இதை பார்த்து நான் வந்திருக்கோம். எட்டாபுரத்துக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க? அமௌண்ட் பட்ஜெட் நாங்க ஒரு 60 ரூபா கொண்டு வந்தோம். இங்க ரேட்லாம் எப்படி இருக்கு? ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்குன்னா. ஆமா. மொத்தம் எத்தனை வாங்கிருக்கீங்க இது வரைக்கும்? 4 வாங்கிருக்கு. இன்னும் 2 வாங்கணும். 11 இருக்கு. ஒரு ஆடு 11. 15 சொன்னாங்க. 15 சொன்னாங்க. இந்த 2 கிடாவா பட்டையா? பொட்டை. எவ்வளவு சொன்னாங்க? 13 ரூபா சொன்னாங்க. 11 முடிச்சிருக்கேன். 11. ஆமா. இது வந்து கிடாவா? இது கிடா. பண்ணையில 3 ஆடு இருக்கு. இன்னும் மாடம் வச்சிருக்கிறேன் நானு. தோட்டம் துறை எல்லாம் இருக்கு. ஆமா. அப்ப ஆட்டு தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது? இல்ல, எல்லாமே சீம புல்லு அவுத்தி எல்லாம் போட்டுருக்கோம். நாங்க போட்டிருக்கீங்க? ஆமா. ஆடு மாடு கோழி ஆமா எல்லாம். இதுல நோய் மேலாண்மை எல்லாம் படிச்சிட்டீங்களா ஆடு வளர்ப்புல? ஓரளவு தெரியுமா? ஓரளவு தெரியும். உங்க சேனல் பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்திருக்கோம். வீடியோ போடுறது, நீங்க பேசுறது அப்படி அருமையா இருக்கு. ஆடா கிடா குட்டியா? கிடா குட்டி அருமையான கலரா இருக்கா? நல்ல கலர். எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? கறிக்கு. இன்னும் வளர்த்து கொடுக்கலாமா? இந்த கலரு இந்த மாதிரி கறி சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கு. இல்ல இந்த கலர் வளர்க்க தங்கம்ல இல்லையா? வளர்த்தோம்னா நல்லா ஒரு இன்னும் பெருசா வளரும். இன்னும் கலர் நல்ல ஒரிஜினல் நாட்டுக்குட்டி. நாங்க எப்படி முடிஞ்சது? 25 ரூபா சொல்லி 22 முடிச்சா. எத்தனை கிலோ கறி இருக்கும் இல்லையா? ரெண்டுலயுமே 11 22 கிலோ தான் இருக்கும். கறி கிடைக்கா? எதுவும் ஃபங்க்ஷன் இருக்குமா? கறி கிடைக்கும். கறி கிடைக்கு. 1 கிலோ கறி எவ்வளவு உங்க கடையில? 1000 ரூபாய். தனிக்கறி இதான் கிடா குட்டி தானே? அருப்புக்கோட்டை கிடா குட்டி. தனிக்கறி 1000 ரூபாய். எலும்பு கறி தான் போட மாட்டோம். கிடையாது. இப்ப எலும்பு என்ன பண்ணுவீங்க? எலும்பு கொடுத்ததுன்னு ஆகணும். எலும்பு 200 ரூபாய்ன்னு வைப்போம் கிலோ. எலும்பு தனியா குடிப்பீங்களா? தனியா வைப்போம். 6 மாசம் குட்டியா 8 மாசம் எந்த ரேஞ்சில விரும்புறாங்க? இந்த மாதிரிலாம் விரும்புவாங்க. இந்த சைஸ்லாம் விரும்புறாங்க. ஆபீஸ் ஸ்டாஃப்ல இந்த மாதிரி தான் விரும்புவாங்க. இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். பதமா இருக்கும். ஒரு 50 வயசானாலும் சாப்பிடுறது. விசில் ஒரு விசில் வெந்துரும். சிந்தலக்காய். ஓகே. கன்னியாடு வாங்கிருக்கீங்க. எல்லாரும் கொடியாடு தான் வாங்குவாங்க. கண்ணாடி மேல ஒரு பிரியம். ஆமா. ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சுமா? 14 ரூபா சொன்னாங்க. 12 ரூபாய்க்கு முடிச்சு. 12. ஆமா. ஆடு வயிறு பெருசா இருந்த மாதிரி இருக்கு. அதனால தண்ணி குடிச்சிருக்காங்கல்ல. என்ன காரணம்? ஒரு தாயாடு ஒரு குட்டி அப்படி வாங்குறீங்க? பொடி குட்டியா வாங்கலாம்ல? இது கொஞ்சம் நல்லா வளர்த்துக்கலாம். வீட்டுல பாட்டி இருக்காங்க, வீட்டுல பாத்துக்கிடுவாங்க. பால் வர்க்கம் எப்படி இருக்கு? பால் நல்லா இருக்கும். நல்ல வர்க்கம். எத்தனை ஆடு வளர்க்கீங்க? வீட்டுல ஒரு 4 கடாய் கிடக்கு. இப்பதான் ஆடு வாங்கிருக்கீங்க? இப்பதான் ஆடுங்க. வேற என்ன தொழில் பண்றீங்க? நான் இங்க டோல்கேட்ல ஒர்க் பண்றேன். டோல்கேட்ல? எவ்வளவு தராங்க சம்பளம்? அங்க ஒரு 18 ரூபா. 18 ரூபா. அது போக மீதி இது சைடு பிசினஸ். எல்லாருக்கும் இந்த வருங்கால 2 தொழில் தேவைப்படுமோ? கம்பல்சரி வேணும். கழுகுமலை எத்தனை வாங்கிருக்கீங்க? 6 குட்டி. கிடா குட்டியா பட்ட குட்டிகளா? ஓகே. கிடா குட்டியா வளர்த்து வைப்பீங்களா? எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? 2 வருஷம் வளர்ப்போம். இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு?
இன்னைக்கு 6 ரூபா வரும். 2 வருஷம் கழிச்சு என்ன ரேட்டு? 15 ரூபாய்க்கு போகும். அவ்வளவுதான் போகுமா? 20 ரூபா 25 ரூபா போகுதா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துல சிலர் 25 ரூபா அந்த ரேஞ்சு கொண்டு வந்துருந்தாங்களா? இது அவங்க நம்மகிட்ட அடிச்சு ஏமாத்தி வாங்கிருந்தாங்களே, எங்க போகும் வியாபாரியா? நீ தனியா வைக்க வேண்டிய கோயில் கூட சீசன் கல்யாணம் வீடு அப்படி இருக்கலாம். அப்படி பார்த்தா இப்பளும் வீட்டுல எத்தனை கிடக்கு? வீட்டுல 4 கிடக்கு. 4. இது ஒரு மொத்தம் 6. ஆமா, 6 4 10 போட்டுதான் வளர்ப்பீங்க. ஆமா. வீட்டுல என்ன தீவனம் பெஸ்ட் தீவனம் சொன்னா என்ன? அகத்தி கொலை, வேப்பங்கொலை, நாத்து, மாட்டுக்கு நாத்து போடுவோம்ல, அந்த நாத்து, புல்லு. அகத்தி கூட ஒரு நேரம் தான் கொடுக்கணுமா? 2 நேரம் கொடுப்பீங்களா? அப்படி 2 நேரம் கொடுப்போம். முடிஞ்சதா? கழியாதா? ஒண்ணு கம்ப்ளைண்ட் இல்லை. எத்தனை ஏக்கர் போட்டுருக்கீங்க? 2 ஏக்கர் போட்டுருக்கு அகத்தி கூட. ஆமா, அகத்தி கூட பெஸ்டா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.